எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா பிரபஞ்சம் நமக்கு ஒரு சில நம்பர்ஸ் காட்டும். ஸோ அந்த நம்பர்ஸ் மூலிமா பிரபஞ்சம் நம்மகிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ண வராங்க அப்படின்னா நிறைய மீனிங்கள் இருக்கும். இது நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, இந்த முடிவு கரெக்டாக இருக்குது, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் இதை பேஷண்ட்டாக இருங்க, இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது நிறைய மெசேஜஸ்லாம் சொல்லுவாங்க. நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி நம்பர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 111 அப்படி நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவதுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புது சாப்டர் வரப்போகுது. ஸோ மேபி ஒரு மேரேஜ் ஆக போகலாம், இல்லை நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது, இல்லை நிறைய ஏதாவது நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகுது, புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுடைய எண்ணங்கள் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக அமைய போகுது. அதான் 111 நீங்கள் எங்கேயா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கோங்கன்னா உங்களுக்கு புது லைஃப்பில் புது ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது அப்படின்ற அர்த்தம். இப்போ 222 அப்படின்ற ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா இப்போது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நீங்கள் நம்புங்க, கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள், அந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அது மேலே ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த ப்ராசஸ் நம்பிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலை கிடைக்கும்னா ஒரு 555 மெத்தட் எழுதிட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் 222 மெத்தட் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணி நம்பிக்கையோடு கண்டினியூ பண்ணுங்கள், கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கை நடக்கும் அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. 333 நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வளர்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் வளர்ச்சி நிறைய உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ பிஸ்னஸோ இல்லை ஜாபோ நீங்கள் எதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது அந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் வளர போகிறீங்க, உங்கள் ஜாபில் நீங்கள் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்க போகுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய திறமை மேலே நம்பிக்கை வச்சு உங்களுடைய லைஃப்பை மூவ் பண்ணுங்கள், உங்களுடைய கரியரில் ஜாப் எதையோ அதை மூவ் பண்ணுங்கள் அப்படின்றது பிரபஞ்சம் சொல்ல வராங்க. 444 நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் இப்போ கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கீங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவு, அதிலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணான்னு ஒரு பிளான் இருக்கீங்கன்னா அந்த பிளான் சரியான பிளான் தான், நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ண ஆரம்பிங்க அப்படின்றது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வராங்க. 555 அப்படின்னு நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நோக்கி வரப்போகுது. ஸோ நீங்கள் அந்த மாற்றத்துக்குலாம் ரெடி ஆகிட்டு இருக்கணும். பெரிய மாற்றங்கள் மேபி இப்போ நீங்கள் வெளிநாட்டு வேலை கிடைக்கலாம், இல்லை உங்கள் பிஸ்னஸ் இன்னும் 2-3 பிரான்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஜாபில் பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கு புது லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க அப்படின்னா அது ஒரு மாற்றம் தானே. ஸோ உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது, அந்த மாற்றத்துக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னா இந்த 555 நம்பர் பிரபஞ்சம் சொல்ல வராங்க. 666 அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் ஃபோக்கஸாக இருங்க, உங்களோட எண்ணங்களை செதறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப மைண்டை போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழப்பத்தெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு ஃபோக்கஸான ஒரு லைஃப் இருக்குல்ல, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நான் கேரியரில் மேனேஜர் ஆகணும், இல்லை நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் அந்த தாட் மேலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா மாறும் அப்படின்றது பிரபஞ்சம் இந்த 666 நம்பர் மூலிமா சொல்ல வராங்க. 777 அப்படின்னு நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆள் மனசை நம்பலாம், உங்கள் ஆள் மனசு உங்களுக்கு கண்டிப்பாக நல்வழி நடத்தும். ஸோ இந்த நம்பர் மூலிமா பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னா உங்கள் ஆள் மனசு மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். 888 நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபைனான்ஸ் விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கும், அப்படின்னா நிறைய பணம் வரப்போகுது உங்களுக்கு அர்த்தம். உங்கள் பிஸ்னஸ் நிறைய ப்ராஃபிட் ஆக போகுது, இல்லை உங்களுக்கு நிறைய சேலரி ஹைக் கிடைக்க போகுது அப்படின்ற அர்த்தம். ஸோ 888 மெத்தட் என்ன சொல்ல வராங்கன்னா பணம் உங்களை நோக்கி நிறைய வரப்போகுது. ஸோ அந்த பணத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணது ரெடியாக இருந்துக்கோங்க, அதான் 888க்கான அர்த்தம். 999க்கான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புது சாப்டர், அதாவது நம்ம டோட்டல் லைஃபே மாறப்போகுது அப்படின்னு சொல்ல வராங்க. மேபி நீங்கள் ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடுக்கு போகலாம், மேபி இப்போ இந்தியாவை விட்டு நீங்கள் யூஎஸ்ஏ போய் ஒரு நல்ல கம்பெனி போய் ஜாயின் பண்ணலாம், இல்லை நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ எப்படின்னா ஒரு புது நியூ சாப்டர், மேரேஜ் கூட நம்ம சொல்லலாம் இதை. ஸோ இந்த நம்பர் மூலம் பிரபஞ்சம் என்ன சொல்லுவாங்கன்னா கெட் ரெடி, நீங்கள் உங்களுக்கு லைஃப் மாறப்போகுது. ஸோ அதான் இந்த நம்பர் சொல்ல வருது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நீங்கள் எங்கே பார்ப்பீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் பார்க்கலாம், லேப்டாப்பில் பார்க்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வண்டி நம்பர், இப்போ ஃபேன்சி நம்பர்லாம் இருக்கும், இப்போ 333 777 அந்த மாதிரி அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எதாவது விஷயங்கள் பிரபஞ்சம் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை நீங்கள் பார்த்து உங்கள் லைஃப்பை நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். ஸோ இதெல்லாம் யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு கம்யூனிகேஷனான ஒரு நம்பர்ஸ் தான் இந்த நம்பர்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.